தமிழ் சினிமால எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும், சில படங்கள மட்டும் தான் நம்ம மறுபடியும், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுலயும் சில படங்கள பார்க்க முடியாம அப்படியே மறந்திருப்போம். ஆனா காலப்போக்குல அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய கதைகளோட மகத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும், பாராட்டணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தில் ஒருவன். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால இறங்குன விறுவிறுப்பான காட்சிகளோட மூவ் ஆகக்கூடிய 5 கிரைம் த்ரில்லர்ஸ் படத்த தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது துருவங்கள் 16. கார்த்திக் நாராயண் இயக்கத்துல 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு த்ரில்லர் படம் தான் இது. இதுல ரகுமான், அஸ்வின் குமார், அஞ்சனா ஜெயபிரகாஷ், யாஷிகா ஆனந்த் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன தவறுகள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணக்கூடிய தப்பு இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஆழமா பாதிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு கொலையை செஞ்ச குற்றவாளியை கண்டுபிடிக்கிற விதமா ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாவும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அமையும். அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்மளோட கவனத்தை வேற எங்கேயுமே திசை திருப்ப முடியாத வகையில ஒவ்வொரு காட்சிகளையும் கச்சிதமா பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருந்தும் ஒரு அற்புதமான கிரைம் த்ரில்லர் படத்தை கொண்டு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா கார்த்திக் நாராயண் 2016லயே அதை அற்புதமா பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆரண்ய காண்டம். தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்துல 2010ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்த படம். இது ஒரு கேங்ஸ்டர் படமா வெளிவந்துச்சு. இதுல ஜாக்கி ஷெராப், ரவி கிருஷ்ணா, சம்பத் ராஜ்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில சோக உணர்வை வரவழைக்கக்கூடிய அந்த தருணத்துல கூட சிரிப்பை வரவழைக்கக்கூடிய டார்க் காமெடி அப்படின்றதுக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு அடுத்ததா ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டுனா இந்த ஆரண்ய காண்டம் படம் தான். குமாரராஜா வசனம் எழுதிய ஓரம் போ படத்துல கூட நிறைய டார்க் காமெடி உங்களால அங்கங்க பார்க்க முடியும். இந்த படத்தோட சக்சஸ்க்கு மிக முக்கிய காரணமே இந்த படத்தோட ரைட்டிங் தான். தியாகராஜனே நினைச்சாலும் இனி இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே அவரால் எழுத முடியாது. அந்த அளவுக்கு வேற லெவலா இருக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நம்ம நிஜ வாழ்க்கையில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், இல்லனா நம்மளே அந்த கேரக்டரா கூட இருந்திருப்போம். இந்த படம் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது வாங்கிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குரங்கு பொம்மை. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல கடந்த 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த குரங்கு பொம்மை. நித்திலன் சுவாமிநாதன் யாருன்னு தெரியும்ல, இந்த வருஷம் தமிழ் சினிமால வந்த ஒரு தரமான படம் தான் மகாராஜா. மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இவரு. அப்போ கண்டிப்பா குரங்கு பொம்மையும் தரமா தானே இருக்கும். இதுல வித்தார்த், பாரதி ராஜா, டெலினா டேவிட் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பணத்தின் மீதான பேராசை ஒரு நல்ல நட்பை, அன்பை, உறவை எப்படி சீர்குலைக்குது அப்படின்றதுக்கு உதாரணமா குரங்கு பொம்மை படமே சாட்சின்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஒரே ஒரு குரங்கு பொம்மை பேக் தான் மொத்த கதையும். அந்த பேக்கை வச்சு மட்டும் ஃபுல்லா நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதை நித்திலன் சுவாமிநாதன் பண்ணதுனாலதான் இந்த படமே ஹிட். இந்த மொத்த கதையும் நிறைய இடத்துல நடந்து கடைசி ஒரே ஒரு இடத்துல வந்து முடியும். அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு டைரக்டர். அதை பாக்குறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனி ஒருவன். மோகன்ராஜ் இயக்கத்துல 2015ஆம் ஆண்டு ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி, நயன்தாரா நடிப்புல வெளிவந்த படம் தான் இது. ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஸ்மார்ட்டா வேலை பார்க்கிற ஒரு பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வளைச்சு போட்டு சூப்பர் ஸ்மார்ட் வில்லனா மாறுற நிலைமை வந்திருக்கு. அவனை எதிர்கொள்ற தனி ஒருவனா ஹீரோ படையெடுத்து நிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. தமிழ் சினிமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வேற லெவல் வில்லனை இந்த படத்துல தான் பார்த்தாங்க. வில்லனா ஹீரோவான்னு நமக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அரவிந்த் சுவாமி வேற லெவல் பண்ணிருப்பாரு. நிறைய படங்கள்ல படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம ஒரு ஹீரோயினை வச்சு, தேவையில்லாம ஒரு லவ் சீனை வச்சு படத்துக்கு எடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த படத்துல வரக்கூடிய லவ் சீனும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது குற்றம் 23. இயக்குனர் அறிவழகன் இயக்கத்துல 2017ஆம் ஆண்டு அருண் விஜய், மகிமா நம்பியார், தம்பி ராமையா நடிப்புல வெளிவந்த படம் தான் இது. இந்த படத்தோட கதை செயற்கை கருத்தரிப்பினால ஏற்படக்கூடிய முறைகேடுகளை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வேற லெவலா இருக்கும். பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்த ஒவ்வொரு சீனும் வேற லெவலா இருக்கும். அருண் விஜய்க்கு சினிமால கம்பேக் கொடுத்த படமா என்ன இருந்தாலும் அவரை ஒரு நிரந்தர ஹீரோவா மாத்தினது இந்த குற்றம் 23 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல உங்களோட ஃபேவரட் படம் என்ன? இதுல எந்த படத்தை நீங்க மறுபடியும் பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.